தவக்கால சிந்தனையின் 18ஆம் நாள். இன்றைய தினத்தில் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:4 சொல்வது போல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆங்கிலத்தில் இவ்வாறாக வருகிறது, ரிஜாய்ஸ் இன் காட். அகைன் ஐ டெல் யூ, ரிஜாய்ஸ் இன் காட். இந்த உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சி என்பது மிகவும் சொற்ப காலம், சொற்ப நேரமே நம்முள் நிலைத்திருக்க முடியும். உண்ணக்கூடிய உணவு, பார்க்கக்கூடிய பார்வை, உடுத்தக்கூடிய உடை, போகக்கூடிய இடங்கள், பகிரக்கூடிய செய்திகள், பார்க்கும் நபர்கள் என எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது சொற்ப நேரம், காலம். மீண்டுமாக நாம் நமது இயல்பான மனநிலைக்கு திரும்பி விடுவோம். ஆனால் இங்கே பால் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். மீண்டும் சொல்கிறேன், மகிழ்ச்சியா இருங்கள் என்று 2 முறை சொல்லுகிறார். கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது? 3 வகையான காரணிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். படிச்சிருக்கீங்கல்ல விவிலியத்துல அந்த ஒரு வார்த்தை. நமது வாழ்க்கையில் நாம் கண் விழித்தது முதல் தூங்குகின்ற வரை, ஏன் தூங்குகின்ற பொழுது கூட கர்த்தர் நமக்கு அந்த நாள் முழுவதும் செய்த விஷயங்களை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் தாயின் கருவறையில் பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், உனது தலைமுடி கூட என்னுடைய அனுமதியின்றி கீழே விழாது. இது நற்செய்தி வாசகம். நற்செய்தியில் இறைவன் சொன்ன வார்த்தைகள். எவ்வளவாய் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பை நாம் சுவைத்து பார்த்தால் நிச்சயமாக நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். இரண்டாவதாக, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. விவிலியத்திலே பல இடங்களில் மக்களுக்கு அவர் எவ்வளவோ அற்புதங்களை, அதிசயங்களை செய்தாலும் கூட அவர்கள் பல நேரங்களில் நன்றி உணர்வுடன் இல்லை. தொழுநோயாளிகளை குணமாக்கியவுடன் ஒரே ஒரு நபர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அவர் பின்னர் சீடராய் மாறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எங்கே மற்ற நபர்கள் என்று. நாம் கிறிஸ்துவுக்குள் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்மால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மீண்டும் நாம் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப். எதற்காக இந்த உலகில் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார்? என்னுடைய காரண காரியங்கள் என்ன? பிரியமானவர்களே, இந்த தவக்கால சிந்தனையில் நான் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்வது த பர்பஸ் ஆஃப் லைஃப். என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸை நான் கண்டுபிடிப்பதற்காக. ஜெபம் செய்வது ஒரு பர்பஸாக இருக்கலாம், நற்செய்தியை அறிவிப்பதாக இருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதாக இருக்கலாம், மனிதர்களை கண்டு கிறிஸ்துவின் பேரில் அவர்களை மனம் திருப்புவதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நாம் நமது பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அது இறை சிந்தனையின் மூலமாக, விவிலிய வாசிப்பு மூலமாக, தேவ மனிதர்களோடு நாம் உறவாடும் பொழுது இறைவன் நமக்கு அதை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். இந்த உலக காரியங்கள் நம்மை இறைவனிடமிருந்து தூர விலக்குகிறது. சோதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர், கடன், உலகம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, இவை அனைத்தும் பிசாசானவன் இறைவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உண்டாக்கியதே மகிழ்ச்சியா இருப்பதற்காக. நீ மகிழ்ச்சியா இருந்தால் போதும். அது மறைமுகமாக நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்பது பொருள் என்ற சிந்தனையோடு இந்த பாடலுக்கு நாம் செவிமடுப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உன் வேளத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் வேளத்தால். நன்றி நன்றி ஐயா, உன்னை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உன்னை உயர்த்திடுவே.